என்னோட பேர் ரோஷினி. நான் திருக்கலாப்பட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்து கலெக்டர் கிட்ட எங்க ஊர்ல இருக்க மதுபான கடையை எடுக்க சொல்லி மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அந்த கடை ஆரம்பிச்ச காலத்துலேருந்தே நாங்கள் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நிறைய மனு கொடுத்துருக்கோம். ஆனாலும் இதுவரை அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தயவு செஞ்சு இனிமேவாது இந்த ஆட்சியிலையாவது எங்களுக்கு அந்த மதுபான கடையை எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதுக்காக வந்திருக்கோம். கலெக்டர் கிட்ட நாங்கள் சொன்னதுக்கு அவங்களும் முறையான நடவடிக்கை எடுத்து நாங்கள் சீக்கிரமே உங்களுக்கு அந்த கடையை எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் அந்த ஊரில் இருக்க பள்ளிக்கூடத்தில் 2 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தேன். இடைநிலை ஆசிரியராக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். மாணவர்களோட பையில நான் வேலை பார்க்கும்போதே அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர்களோட பையிலேயே மதுபானத்தை வாட்டர் கேனில் மிக்ஸ் பண்ணி கொண்டு நிறைய பசங்க அந்த மாதிரி கெட்டு போயிருக்காங்க. ஆசிரியர்கள் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, மிரட்டுற தோணியில பேசுறாங்க. ஆசிரியர்கள் கிட்ட ஒரு பணிவு கிடையாது. மிரட்டுற தோணியிலே கேக்குறாங்க. சார் நாங்க அப்படிதான் இது பண்ணுவோம். என்ன சார்? அதாவது அவங்க கேட்கும்போதே என்ன சார் அப்படின்னு அப்படி ஒரு திமிரான தோரணையில கேக்குறாங்க. ஆசிரியர்களும் மாணவர்களை கண்டிக்க பயப்படுறாங்க. ஏன்னா கண்டிக்கும் போது ஏதாவது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஆசிரியர்கள் மேலதான் நாளைக்கு நடவடிக்கை வருது. அவங்க தப்பு பண்றாங்க அதனால கண்டிக்கிறாங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இவங்க ஏதோ சார் பண்ணிட்டாங்க போல அதனால பிள்ளைங்க அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. தயவு செஞ்சு அந்த மதுபானை கடையை எடுங்க. இதனால நிறைய பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கெட்டு போயிட்டாங்க. எங்க ஊர்லயே கிட்டத்தட்ட 6-7 பசங்களுக்கு மேல இந்த மதுபான கடையினால பள்ளிக்கூடம் போகாம இடை நின்று ஊர்ல சும்மா சுத்திட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப வேதனையா இருக்கு. நாங்க முதல்ல எல்லாம் இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மதுபான கடை வர்றதுக்கு முன்னாடி தைரியமா நைட் ஒரு 10 மணிக்கு கூட எங்க ஊர்ல இருக்க பசங்களை கூப்பிட்டு ஒரு ஹெல்ப் கேட்க முடியும். தைரியமா வாங்கப்பா அப்படின்னா நம்பிக்கையோட சித்தி வாங்க வாங்க அப்படியெல்லாம் பசங்க உதவி பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 7 மணிக்கு மேல எங்களால வீட்டை விட்டே வெளியில போக முடியல. இப்போ எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பசங்களா இருக்கட்டும், ஊருக்குள்ள இருக்க பசங்களாகட்டும், ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும்னு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பசங்களை கூப்பிடணும் அப்படின்னா கூட ஐயோ அவங்க என்ன நிலைமையில இருப்பாங்களோ, நம்மளை ஒழுங்கா கூட்டிட்டு போயிருவாங்களா, நம்மளை இது பண்ணிடுவாங்களா அப்படின்ற நிலைமைக்கு பெண்களே என்ன பண்றோம்னா நைட்ல வண்டி எடுத்துட்டு போற சூழ்நிலை. ஒரு எமர்ஜென்சி கூட பசங்க யாரையுமே கூப்பிட முடியாம நாங்களே போற சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம நைட்டு 10 மணி 11 மணிக்கெல்லாம் அந்த மதுபான கடையில இருந்து ஆளுங்க வந்துட்டே தான் இருக்காங்க. அது எந்த நேரம் ஓபன் பண்றாங்க, எந்த நேரம் க்ளோஸ்ல இருக்கு அது எதுவுமே தெரியல. 24 மணி நேரமும் இருக்காங்க. 24 மணி நேரமும் பசங்க குடிச்சிட்டே தான் திரியுறாங்க. காலையிலேயே பார்த்தா குடிச்சிட்டு இருக்காங்க. எப்படின்னே புரியல. அரசு சொல்றாங்க 18 வயசு கீழ இருக்க குழந்தைகளுக்கு நாங்க குடுக்கறது இல்ல அப்படின்றாங்க. ஆனா முக்காவாசி முக்காவாசி இல்ல அந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பசங்களும் முக்கால்வாசி பசங்க இப்போதைக்கு கெட்டு போயிட்டாங்க. அந்த மதுபான கடை ஒண்ணுதான் இதுக்கான முழுமையான காரணம்னு நாங்க நம்புறோம். தயவு செஞ்சு அந்த கடையை எடுத்துருங்க, மூடிருங்க. அது கிலோமீட்டர் 500 மீட்டர் இருந்தாலும் சரி, 600 மீட்டர் இருந்தாலும் சரி, அதனால எங்களுக்கு எங்க ஊரே ரொம்ப அப்படியே நாங்க எல்லாமே சின்ன சின்ன கிராமங்கள் தான். ஒரு நகரத்தோட வளர்ச்சியே கிராமத்துல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்றாங்க. ஆனா இப்ப கிராமத்தோட வளர்ச்சியே ஒண்ணுமே இல்லாம அப்படியே சுக்கு நூறா நொறுங்கி போய் கிடக்கு. தயவு செஞ்சு இந்த மதுபான கடை எங்களுக்கு வேண்டாம். தயவு செஞ்சு அதை அப்புறப்படுத்தி தருமாறு இந்த அரசு கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறோம்.